கலந்து இதையும் வேக விடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுறலாம். இந்த கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது போல தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் எப்படி செஞ்சீங்க. இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு ஓரளவு. இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேக்கரண்டி அதில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கருவேப்பிலை மணத்தோட கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.